மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா வாங்கத்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம், கொஞ்சம் ஆறுதலாவது கிடைக்கும். அட போமா, சாமியை பார்த்தாலே வெறுப்பு வருது. எத்தனை பூஜை, எத்தனை புனஸ்காரம், எவ்வளவு பண்ணியிருப்பேன், எல்லாம் வேஸ்ட். கடவுளுக்கு கண்ணு மட்டும் இல்ல, மூளை இதயம் எதுவுமே இல்ல. என்னோட ஒரு புள்ள கூட நல்லா இல்லையே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொரு போராட்டம். அத்த, எதுவுமே கடவுள் கொடுத்த பிரச்சனை இல்ல, எல்லாமே நாம தான் வேணும்னு இழுத்து போட்டுக்கிறோம். நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க மூத்த மருமகளை ஏத்துக்கிட்டு நீங்க மாதவனை கண்டிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க ரொம்ப நிம்மதியா இருந்திருப்பீங்க. சுப்பு மாமாக்கு தைரியம் இருந்திருந்தா தனி கொடுத்தனத்தை பத்தி யார்கிட்டயும் மறைச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்ல. இன்னைக்கு சரசக்காவும் அசிங்கப்பட வேண்டி வந்திருக்காது. தாத்தா சொத்துக்கு கொஞ்சம் கூட ஆசைப்படாம இருந்திருந்தா மாதவன் இன்னும் சந்தோஷமா இருந்திருப்பான், என்னையும் சந்தோஷமா வச்சிருந்திருப்பான். கட்டின புருஷனை மதிச்சு குடும்பம் நடத்தியிருந்தா திவ்யா இன்னும் நல்லா இருந்திருப்பான். கல்யாணம் நடக்கிறப்ப நடக்கும்னு ரகு நினைச்சிருந்தான்னா இன்னும் சந்தோஷமா இருந்திருப்பான். இதுல கடவுள் எங்கிருந்து வந்தாரு? அவர் எதுக்கு நீங்க குத்தம் சொல்றீங்க? திருட்டு போய் சத்தியமா அவளா உருப்படவே மாட்டான். ஏண்டா வரும்போதே இப்படி திட்டிக்கிட்டே வர? எல்லாம் அந்த சங்கர் பையனை தான். அவன் அக்கா சரசு என்னமோ பெரிய கண்ணகி நிரூபிக்கிறதுக்காக காஞ்சிபுரம் கூட்டிட்டு போனால, கூட்டிட்டு போய் என் டைமே வேஸ்ட் பண்ணி என் மூட ஸ்பாயில் பண்ணிட்டான். பாரதேசி பையன். என்னாச்சு? அங்க ஹவுஸ் ஓனரமா தெளிவா சொல்லிட்டாங்க, எங்க அண்ணன் சுப்போட தங்கினது 2 வடநாட்டு பேச்சுலர் பசங்க தான். எந்த சரசம் பரசம் வந்து இங்க தங்கல, தனி கொடுத்தணும் நடத்தலன்னு கால்ல இருக்க செருப்பை கழட்டாத குறையா முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. உள்ள கூட விடலமா. அந்த ஃப்ராடு பையன் கூட நான் போக மாட்டேன்னு சொல்ல 2 பேரும் கழுத்தை பிடிச்சி போப்போன்னு சொன்னீங்களா? எனக்கு இந்த அவமானம் தேவையா? அப்போ சரசு சுப்புவோட காஞ்சிபுரத்துல தனி கொடுத்தனம் நடத்தலையா? ஐயோ, அதான் இல்லன்னு சொல்றேன்ல. பெத்த புள்ளைய நம்புமா, அவளை நம்புறல்ல. நான் சொல்றேன்ல, காஞ்சிபுரம் நான் போயிருந்தா அங்க சுப்பன்னு தனியா தான் இருந்தது, அந்த சரசுவோட இல்ல. ஒரே குழப்பமா இருக்கேப்பா. உன்ன குழப்பறதா அந்த சரசுவோ திருட்டு பையன் சங்கரும் தான். அவனே இப்ப அசிங்கப்பட்டு துண்டக்கான துணிய காணன்னு ஓடிட்டான். இனிமேல் நம்ம பக்கம் பம்பும் பண்ண மாட்டான், வாலும் ஆட்ட மாட்டான். ஏன்னா அவன் வாழை தான் ஒட்ட நறுக்கியாச்சு. மாதவா, அவங்கள விடுப்பா, அவங்க எப்படியே போகட்டும். என் புள்ள சுப்பு எங்கப்பா? அதான் தெரியலையே. அண்ணன் தான் போன் எடுத்து பேசுது, ஆனா நேர்ல வர மாட்டேங்குது. நான் அது நம்ம தயாரா இல்ல மாதவா. இந்த போட்டோகிராபிக்ஸ்ங்கிற மாதிரி போன்ல பேசுறது ஒரு பொய்யா இருக்கலாம்ல. யாராவது அவரை மிரட்டி அந்த மாதிரி எல்லாம் பேச வச்சிருக்கலாம்ல. உதவாங்க போற நீ. போட்டோவும் நிஜம், அண்ணன் போன்ல பேசினதும் நிஜம். அதை விட நிஜம், அந்த சரசு வயிற்றுல வளர்ற குழந்தை எங்க அண்ணனோடது இல்லன்றது. ஏன்பா, இதே மாதிரிதான் ஒரு தடவை திவ்யா என்கிட்ட, அண்ணங்க 2 பேரும் வேலை விஷயமா இருக்காங்க, காஞ்சிபுரத்துல இருக்காங்க, மும்பைல இருக்காங்க, எவ்வளோ உன் கூட தான் இருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா. என்ன நம்ப வைக்கிறதுக்காக இவளுக்கு போன் போட்டு கொடுத்தா. இவளோ உன் கூட மும்பைல இருக்கேன்னு சொன்னா. அப்புறம் பார்த்தா நீயும் சுப்புவும் கார் ஆக்சிடென்ட் ஆகி உயிருக்கு போராடிக்கிட்டு கோமால கிடந்தீங்க. அத்தை, திவ்யா அப்படி சொன்னதுனால தான் நான் அப்படி சொன்னேன். அந்த மாதிரி இப்ப சுப்புவை காணோன்னதும் எது தெல்லுமுள்ள நடக்குதுன்னு என் மனசு அடிச்சுக்குதுப்பா. நாம சும்மா இருக்க நமக்கு தான் ஆபத்து. சுப்பு தப்பு செஞ்சிருந்தாலும் அதை தைரியமா ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்கக்கூடிய ஆளு, தண்டனையை தானா முன்னாடி வந்து ஏத்துக்கிற ஆளு. என் புள்ள என்னைக்கும் ஓடி ஒளிய மாட்டான்ப்பா. இல்லம்மா, ஆனா அண்ணா அவமானம் தாங்காம. அறிவு கட்டவனே, என் புள்ள உயிர் ஆபத்துல இருக்கு, அது உனக்கு புரியலையா? உன் அண்ணனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நான் பதறி போயிருக்கேன். அந்த சரசு மேல இருக்கிற கோவத்துல நீயும் உன் அண்ணனை கொண்டுடாதப்பா. உன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் மாதவா. என்னம்மா
என் பிள்ளைய தேடி கண்டுபிடிச்சு என்கிட்ட ஒப்படைச்சிருப்பா. உடனே நடவடிக்கை எடுப்பா. இல்லைன்னா நான் என் பிள்ளைய உயிரோட பார்க்க முடியாது. அவனுக்கு ஏதாவது அதுக்கு காரணம் நீ அவளை கண்டுபிடிக்காம இருந்ததுதான் காரணம்னு தெரிஞ்சது. அடுத்த நிமிஷமே நான் என் உயிரை விட்டு என்ன பேச்சுமா பேசுறேன்? சரசுக்கு எனக்கு ஆகாதுதான், அது உண்மைதான். அதுக்காக என் கூட பிறந்த அண்ணனை எப்படி போன் விட்டுருவானா? இப்படியே பேசிட்டு நிக்காத மாதவா. சரசக்க வயித்துல வளர்ற குழந்தை சுப்பு மாமாவோடதா இல்லையான்னு நீ இப்படி மூச்சு பிடிச்சிட்டு பேசுறதை நிறுத்து. ஒரு சாதாரண டிஎன்ஏ டெஸ்ட்ல 14 நாள்ல முடிய வேண்டிய விஷயத்த 14 வருஷம் இழுத்து எங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு பிளான் பண்ணாத மாதவா. மாதவா, அத்தை சொல்றது கரெக்ட் தான். உனக்கு உங்க அண்ணனை தேடுற விஷயம் 2ஆம் பட்சம் ஆயிடுச்சு. நீ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சரசக்காவை பழி வாங்கி உன் வஞ்சத்தை தீத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்ட. அப்படிலாம் இல்ல ரேகா. அப்ப இல்லன்னு நிரூபிச்சு காட்டு. எப்படி நிரூபிக்கிறது? நீ உடனே காஞ்சிபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ. உங்க அண்ணனை காணோட ஒரு கம்ப்ளைண்ட் கொடு. நாம தேடுறதோட அவங்களும் சேர்ந்து தேடிட்டோம். மாதவா, சரின்னு சொல்லுப்பா. சரிம்மா, நாளைக்கே காஞ்சிபுரம் போலீஸ் ஸ்டேஷன் போய் அண்ணனை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அம்மா தாயே, நாளை கண்டிப்பா போறேன். இப்பதான் காஞ்சிபுரத்துல இருந்து வந்திருக்கேன். என்ன சும்மா அலைய விடாத, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடு. அத்தை, அழாதீங்க. கண்டிப்பா போவார் அத்தை, நீங்க அழாதீங்க. எனக்கு பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்குது. காஞ்சிபுரத்தில் கட்டா பஞ்சாயத்து பண்ணுறது 5-6 குரூப்பு தான். நம்ம அவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு விசாரிச்சிட்டோம். அவங்க யாருமே தப்பு பண்ண மாதிரி தெரியல. கவிதாவும் ஊரில் இல்லை. அதான் யோசனையாக இருக்குது. சார், எனக்கு என்னமோ நம்ம கடைசியாக பார்த்த அந்த மணிமாறன் குரூப் மேலே தான் சார் சந்தேகமாக இருக்கு. அவனுக்கு தான் சார் எப்பவுமே லந்து கொடுக்குற பார்ட்டி. இல்லை, அவங்கக்கிட்ட பேசி பார்க்கும்போது அவங்க தப்பு பண்ண மாதிரி தெரியலையே. சம்பவம் நடந்த அன்னைக்கு சுப்பு மாமா மெட்ராஸ் போகிறதான் பிளான் பண்ணி வீட்டிலேருந்து கிளம்பியிருக்காரு. ஸோ அவர் பைக்கும் எடுத்துகிட்டு போகல, இபி ஆஃபீஸுக்கும் போகல. வேறு எங்கே போயிருப்பார்? சரி, நான் ஒன்று பண்ணுறேன். சுப்பு மாமா ஃபோட்டோவை வாட்ஸ்அப்பில் உங்கள் எல்லா நம்பருக்கு அனுப்புகிறேன். ஓகே. நீங்கள் அதை வச்சுக்கிட்டு பஸ் ஸ்டாண்டு, ஆட்டோ ஸ்டாண்டு, இந்த டாக்ஸி எல்லார்ட்டையும் காட்டி நல்லா விசாரிங்க. சின்ன சந்தேகத்தோட அலட்சியமாக விட்டுறாதீங்க. நமக்கு அது அவர் கண்டுபிடிக்கிறது பெரிய லெவலில் யூஸ் ஆகலாம். புரியுதா? ஓகே சார். சரி, வாங்க கிளம்பலாம். சார், எனக்கு ஒரு சின்ன யோசனை. என்ன? சுபு சாருக்கு ஏதோ ஆபத்து இருக்கிற மாதிரி தெரியுது. சப்போஸ் நாளைக்கே ஏதோ விபரீதமாக நடந்தா அது உங்கள் தலையில் தான் வந்து பெருசாக உருளும். எதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா அவரை காணும்னு போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன சார்? நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு உங்களுக்கே புரியும். புரியுது. என்ன மாமாவை காணோம், இவன் இன்னும் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்கானேன்னு போலீஸ் என்ன சந்தேகப்படும். ஆனால் எனக்கு இருக்கிற பிரச்சனையில் என் தற்காவை பற்றிலாம் யோசிக்கவே முடியல. சரி, நாளைக்கே போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றேன். சரியா? வாங்க. ஓகே சார், படா. திவ்யா, கடை கிளம்புமா? இந்த மாத்திரையை முதல்ல போடுங்க. மாத்திரையா? என்னது? எனக்கு ஜுரம்லாம் ஒன்றும் இல்லையே. விட்டமின் டேப்லெட் தான். விட்டமின் டேப்லெட்டா? எனக்கு எதுக்கு? நான் ஆரோக்கியமா தானே இருக்கேன். அதுக்கு இல்ல, நீங்க பாவம் வெயில கஷ்டப்படுறீங்க, வேர்வை சிந்துறீங்க. அன்னைக்கு கூட நீங்க இருமுனீங்கல்ல, நீங்க டாக்டர் கிட்ட வர மாட்டீங்கன்னு நானே உங்களுக்காக போய் மாத்திரை வாங்கிட்டு வந்தேன். என்னங்க யோசிக்கிறீங்க? நான் கொடுத்தா சாப்பிட மாட்டீங்களா? நீ விஷத்தை வேணா கொடுத்து பாரு, நான் சாப்பிடலாம். என்னன்னு கேள. நிஜமா? சும்மா ஒரு பேச்சு காட்டி சொன்னேன். அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். உன் கூட சந்தோஷமா வாழாம அது எப்படி முட்டாள்தனமா உனக்கு முன்னாடி நான் போயிட முடியுமா? சரி, இந்த மாத்திரையை முதல்ல சாப்பிடுங்க. சரி, நான் வரேன். இன்னைக்கு நீங்க கடைக்கு அவசியமா போய் தான் ஆகணுமா? என்னம்மா எப்படி கேட்குற? நம்ம தொழில நாமளே சரியா கவனிக்கலனா அது பெரிய நஷ்டத்துல முடியும்ல. உங்க பொண்டாட்டி நீங்க சரியா கவனிக்கலனா அது கஷ்டத்துல தான் போய் முடியும். ஏன்? உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல, இப்ப
இப்ப நீங்க கடைக்கு போகாட்டி என்ன? ஐயோ, நான் போனா தானம்மா கடையில் லாபம் வரும். மற்றவங்க உட்காந்து பார்க்கறத விட நம்ம உட்காந்து பார்க்கற மாதிரி வருமா? ஏன் உங்க மாமா வீட்ல தண்டத்துக்குன்னு தண்டசோறு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு தானே இருக்காரு. அவர் போனா என்னவா? நீயே சொல்லிட்ட. அவர் அங்கேயும் அதே மாதிரி தான் சாப்பிட்டு தூங்கிட்டு தான் இருக்காரு. அந்த ஆளு கல்லால் உட்காந்தா நஷ்டம் தான் வரும். அந்த விளக்கண மூஞ்சியை பார்த்துட்டு கடைப்படி ஏறி வர சீதையை கூட 4 கடை தள்ளி ஓடிடும். அட பாவி, இந்த ஜெகன்மோகினி வலையில விழுந்து சிக்கி சின்னாபின்னமாகி மதிமயங்கி பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கிறியா நீ? இர்ரா இர்ரா, இப்பவே போய் எங்க அக்கா கிட்ட உன்னை பத்தி போட்டு கொடுக்குறேன். யக்கா யக்கா, நான் சொன்னா கேப்பீங்களா மாட்டீங்களா? ஏன் என்ன போக வேணாங்கிற? பாரு, முந்த நாள் காலில் அடிபட்டுச்சு. அந்த கால் கட்டோட நான் அவுத்துட்டேன்ல. அது சுப்பண்ண கிடைக்கிற வரைக்கும் நீங்க எங்கேயும் போகாதீங்க ப்ளீஸ். ஏன்? உங்க உயிருக்கு ஆபத்து இருக்குங்க. என்னம்மா சொல்ற? ஆமாங்க, ஒரு கார் வந்து உங்களை இடிச்சது இல்ல, அது தற்செயலா நடந்தது இல்ல. உங்க உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு என்னை எச்சரிக்கை பண்றதுக்காக நடந்தது. அது மட்டும் இல்ல, சரசனி, சங்கர், மாதவன் இவங்க எல்லாரும் வந்து அண்ணியும் அண்ணனும் காஞ்சிபுரத்துல தனி கொடுத்தன இருக்காங்களான்னு கேட்டாங்கல்ல. அப்ப நான் இல்லைன்னு சொன்னேன்ல, அது பொய்ங்க. சுப்பானனும் அண்ணியும் காஞ்சிபுரத்துல தனி கொடுத்தன இருக்கிறது எனக்கு தெரியும். அண்ணி கர்ப்பமா இருக்கிற விஷயமா எனக்கு தெரியும். அப்புறம் ஏன்? எவனோ ஒருத்தன் எனக்கு போன் பண்ணி சுப்பானனை நான் கடத்தி வச்சிருக்கேன், நீ மட்டும் நான் சொல்றபடி சொல்லலைன்னா சுப்பானனை நான் கொன்னுடுவேன்னு மிரட்டினான். நான் முதல்ல நம்பல, ஆனா சுப்பானனை போன்ல பேசினாரு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலங்க. அண்ணனை புடிச்சு வச்சு வந்தா உங்களையும் கார் ஏத்தி இப்படி பண்ணது. அவன் தான் எனக்கு போன் பண்ணி இப்படி எச்சரிக்கை பண்ணான். சரி, ஒன்னு எதுக்கு மிரட்டணும்? அதான் எனக்கும் தெரியலங்க. அதனாலதான் சொல்றேன், தயவு செஞ்சு வெளியில எங்கேயும் போகாதீங்க, இங்கே இருங்க. நம்ம வேணா 2 பேரும் சேர்ந்து அண்ணன் எங்க இருக்காருன்னு தேடி பார்க்கலாமா? என்ன திவ்யா, இவ்வளவு சீரியஸான விஷயம் நடந்திருக்கு, நீ இவ்வளவு சாதாரணமா சொல்லாம இருந்திருக்க? நான் சொல்றபடி சொல்லலைன்னா உன் அண்ணனை கொன்னுடுவேன்னு என்ன மிரட்டினாங்க, அதனாலதான் நான் சொல்லல. நல்ல வேலை இப்பயாச்சும் சொன்னியே. சரி, இப்பயும் நான் போய் டீட்டெயிலாக விசாரிக்கிறேன். சுப்பு மச்சான் எங்க இருக்காருன்னு நானும் சேர்ந்து கண்டுபிடிக்கிறேன். சங்கரை பார்த்து பேசுறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. இது பாருங்க, உங்களை ஏதாவது பண்ணிடுவானோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் அதனால தாங்க சொல்றேன், எங்கேயும் போகாதீங்க. நீ பயப்படாத திவ்யா, நம்ம 2 பேரும் ஏதாச்சும் பண்ணி சுப்பு மச்சானை தேடித்தான் ஆகணும். சரி, கடைக்கு லேட் ஆகுது, சாவியை மாமா கிட்ட கொடுத்துட்டு அவரை அனுப்பி வச்சுட்டு நான் என்ன எதிர்த்து பார்த்துட்டு வந்துடுறேன். சரி. இப்படி எல்லாம் அவன் திட்டிக்கிட்டு இருக்கான்க்கா. ஓடுகாரி கழுத, என் பிள்ளையோட நிம்மதி சந்தோஷம் இதெல்லாம் கெடுத்தது மட்டும் இல்லாம அவன் மேல கேச போட்டு அவன் வாழ்க்கை எதிர்காலம் எல்லாத்தையும் கெடுத்து தொலைச்சா. இப்போ ஒரேடி அவன் தலையில மிளகா அரைச்சு அவன் வருமானத்தையும் தொழிலையும் கெடுத்து மூளையில உட்கார வைக்கணும் பாத்துட்டாளா? வரட்டும். ஏக்கா, உன் பிள்ளைய உடுக்கா, உன் ஆசை தம்பி, உன் ரத்தத்தின் ரத்தம், உன் உடம்பின் உடன்பிறப்பு என்ன பத்தி எவ்வளவு கேவலமா பேசினாலும் பரவாயில்லக்கா. ஆனா இந்த அழகான முகத்தை பத்தி அவ்வளவு கேவலமா கமெண்ட் அடிக்கிறான்க்கா. அவன் வந்த உடனே என்னன்னு கேட்கணும். இதெல்லாம் கேக்குறேன், வரட்டும். வர்றான். அம்மா, நான் கடைக்கு தானப்பா போயிட்டு வா. இல்ல, கடைக்கு போகலன்னு சொல்ல வரல. ஏன்டா போக மாட்டேன்? அது நான் வந்து கல்லால உட்காந்தா வியாபாரம் சரியா ஆக மாட்டேங்குதுமா. மாமா, என் மூஞ்சே சரியில்லை. பங்கனப்பள்ளி மாம்பழம் மாதிரி சும்மா பல பலன் இருக்கிற உன்னுடைய அன்பு முகம், ஆசை முகம், கருணை முகம், வெற்றி திருமுகம்
இந்த மாதிரி ஒரு முகம் நம்ம அரிசி கடையில உட்காந்துச்சுன்னு வைங்க, ரோட்ல போற ஸ்ரீதேவி கூட ரோட்டை கிராஸ் பண்ணி வந்து நம்ம கடையில உட்காரும். டேய் 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 டேய், எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாலேயே எனக்கு வாயில வாழைப்பழத்தை வச்சு கதற எனக்கு காது குத்தியாச்சுடா. நீ திட்டுனதா நான் கேட்டுட்டேன். கேட்டியா? ஆமா கேட்டுட்டேன். அந்த நன்றி கெட்ட வார்த்தையெல்லாம் என் காதுல அப்படியே ஈயத்தை காய்ச்சி ஊத்துன மாதிரி இருந்தது. நீயும் அவளும் என்ன கண்ணா பின்னான்னு பேசுறத நான் கேட்டுட்டேன். ஐயோ, நான் திவ்யாவை ஏமாத்துறதுக்காண்டி சும்மா ஒரு பொய் வர்றா வர்றா. மறுபடியும் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க பொய் சொன்னதுனால தானே நமக்கு இவ்வளவு பிரச்சனை. மாமா, உன் மூஞ்சி அப்படிதான் இருக்கு. பாத்தியா? இங்க பாரு, நான் சொன்னதெல்லாம் உண்மை. நீ மரியாதை கடைக்கு போ. நான் இன்னைக்கு லீவ். ஐயா, கடைக்கு போ, செய்யும் தொழிலே தெய்வம் பாத்துக்க. அம்மா, நான் கடைக்கு போகல. அதை விட முக்கியமான வேலை வெளியில இருக்கு. என்ன இந்த மகாராணி அம்மாவோட அப்படியே ஊரை சுத்திட்டு வரணும், அதான முக்கியமான வேலை உனக்கு. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் கடைக்கு லீவு, நீ கடைக்கு போற. இந்த சாவி எப்படி நான் வரேன். ராசா, ராசா. சொல்லுங்க. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். யார் மேல? சார், என் அண்ணன் பேர் சுப்பு. காஞ்சிபுரம் இபி ஆபீஸ்ல ஏஇயா இருக்காரு. சரி. நம்பர் 18 அக்ரஹார தெருல பேச்சுலர்ஸோட குடி இருக்காரு. இப்போ 2 நாளா அவரை காணோம் சார். அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு வந்தேன். சார், இதுல கையெழுத்து. சார், நீங்களா? சௌக்கியமா இருக்கீங்களா? திவ்யா நல்லா இருக்காங்களா? நீங்க இங்கதான் இருக்கீங்களா? ஆமா சார், எஸ்ஐ கவிதா மேடம் கூட இங்கதான் இருக்காங்க. நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க சார்? கொடுங்க சார், கொடுங்க சார். இவர் எனக்கு தெரிஞ்சவரு, கொஞ்சம் பாருங்களேன். உட்காருங்க சார். உட்காருங்க சார். வணக்கம். வாங்க சார், உட்காருங்க சார். பரவாயில்ல, நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். சொல்லுங்க சார். என் மாமா பேர் சுப்பு. அவர் காஞ்சிபுரத்தில் இபி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எங்கள் அக்கா கூட காஞ்சிபுரத்தில் தனி கொடுத்து நடத்திட்டு இருக்காரு. அக்ரஹாரம் 18வது ஸ்ட்ரீட் சார். 2 நாளாக அவர் ஆளை காணோம். அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்திருக்கேன் சார். சார், இவரும் முதல்ல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அதுக்கு ஆக்ஷன் எடுங்க. சார். கம்ப்ளைண்ட் யார் வேணாலும் கொடுக்கலாம் சார். ஆனால் நான் கொடுக்கறது முக்கியமான கம்ப்ளைண்ட். அவர் எங்கள் அக்காவோட ஹஸ்பண்ட், அதனால இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏண்டா, எங்க நான் போனாலும் அங்க பிரச்சனை பண்ணுன்றதுக்காக வரியா? நான் எங்க அண்ணன் பேச்சுலரோட தங்கி இருந்தாரு புகார் கொடுத்திருக்கேன். நீ என்னடானா உங்க அக்கா சரசுவோட எங்க அண்ணன் தனி கொடுத்து பண்ணாருன்னு பொய்யான புகார் கொடுக்குற. பொய்யான புகார்லாம் கொடுக்கல. தனி கொடுத்தனம் தான் நடத்தினாரு. அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் நான் தான் கொடுத்தேன். ஏண்டா, அறிவில்ல உனக்கு? கொஞ்சம் கூட மூளை இல்ல? உன் எதற்கு தானே அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா சொன்னாங்க என் அண்ணன் பேச்சுலரோட தான் தங்கி இருந்தாருன்னு. இப்போ வந்து பிளேட்டே மாத்துற. சார், இவன் கம்ப்ளைண்ட் எடுத்துக்காதீங்க சார். இவன் பொய்யான புகாரை கொடுக்க பாக்குறான். யாரு பொய்யான புகார் கொடுக்குறா? அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா சொன்னாங்க என்ன ஒருத்தன் வந்து மிரட்டினா, அதனால தான் நான் அப்படி சொன்னேன்னு. அவங்கள யார் மிரட்டியிருப்பா? நீ தான் மிரட்டியிருப்ப. இல்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா? சும்மா வேலையை பாரு. வாங்கிங்க சார். ராஸ்கல், இந்த பொய் பித்தலாட்டம் தில்லுமுல்லாம் உனக்கு உங்க அக்காவுக்கு கை வந்த கலையாச்சு. அதான் முழு பூசணிக்காவ சோத்துல மறைக்கிற மாதிரி எவங்கிட்டயோ புள்ளிய வயிற்றுல வாங்கிட்டு என் அண்ணன் தலையில கட்ட டிராமா அண்ணன் தான்டா நீயும் உங்க அக்காலும். இன்னொரு தடவை அப்படி பேச நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். அந்த மாதிரி ஈன புத்திலாம் எங்களுக்கு கிடையாதுடா. உனக்கு தாண்டா அப்படி புத்திலாம் இருக்கு. உன் புத்தி தெரிஞ்சதுனாலதான் தாத்தா உன் பேர்ல நான் என் பைசா எழுதி கொடுக்காம போயிட்டாரு. சார், என்ன நடக்குதுங்க? ஏன் இப்ப 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? சார், இவன் பொய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் சார். சார், நான் ஒன்னும் பொய் கம்ப்ளைண்ட் கொடுக்கல சார். அவன் 1ஆம் நம்பர் ஃப்ராட் சார். அவன் நம்பாதீங்க. ஏண்டா, தாத்தாவோட சொத்துக்காக தாத்தாவே கொலை பண்ண வந்தாண்டா நீ. டபார், இல்லாத போலாதெல்லாம் சொல்லாத. தாத்தா சொத்துக்காக பேத்திய பிராக்கெட் போட்டு வந்தானே நீ. நீ தாண்டா 1ஆம் நம்பர் ஃப்ராடு. ஒருத்தன் வீட்டு சாக்கடை இன்னொருத்தன் குத்துறானே, நாத்தம் தாங்க முடியல. போலீஸ் ஸ்டேஷன்லயே ஒருத்தன் மாத்தி மாத்தி நார் அடிக்கிறானுங்களே. ஏண்டா, உன் மேல ஒரு கொலை கேஸ் கொடுத்தா உன் திமிர் அடங்கல. எல்லாம் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன்டா.
உன் கதையை முடிக்கணும் தான் காஞ்சிபுரத்துல தாத்தா அந்த ஆக்சிடென்ட் ஏற்பாடு பண்ணாரு. என்ன பேசிக்கிட்டே